से मध्यम ग्रामर कंटिन्यू பார்க்குறோம். व्यंजन किसे कहते हैं? மெய்யெழுத்துன்னு சொல்லி எதை சொல்கிறோம்? स्वरों की सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களுடைய உதவியோட உச்சரிக்கக்கூடிய ஒரு வர்ணத்தை தான் வியஞ்சன் அப்படின்னு சொல்லி மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். संयुक्त व्यंजन किसे कहते हैं? उदाहरण दीजिए. दो व्यंजनों के मेल को संयुक्त व्यंजन कहते हैं. इत प्लस र इत्र. संयुक्त व्यंजन, व्यंजनना மெய்யெழுத்து, संयुक्तना இரண்டு மெய்யெழுத்துக்கள், கூட்டு மெய்யெழுத்துக்கள். दो व्यंजनों के मेल को, இரண்டு மெய்யெழுத்துக்கள் இணைந்து கூட்டு மெய்யெழுத்துக்கள் வர்றதை தான் சன்யுக்த் வியஞ்சன்னு சொல்கிறோம். அதைத்தான் இத் ப்ளஸ் ரா, இத்திர, இந்த ரெண்டுமே மெய்யெழுத்து தான். அடுத்து अनुस्वार किसे कहते हैं? स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वार कहते हैं. அனுஸ்வர் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோம்? உயிரெழுத்துக்கு பிறகு வரக்கூடிய மெய்யெழுத்தை தான் अनुस्वर அப்படின்னு சொல்கிறோம். विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्ग के कुछ उदाहरण अदग, पुनः, प्रायः, क्रमशः आदि. அதாவது விசர்க அப்படின்னா கோலன்களில் சில உதாரணம், அதாவது அக அகன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அகவோட உதாரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுனால தான் அதக, புனக, பிராயக, கிரம்சக அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து अनुनासिक चिह्न का उदाहरण दीजिए. आंग, ऊंग, एंग, मांग, हूंग, आयेंग आदि अनुनासिक चिह्न के कुछ उदाहरण हैं. अनुनासिक, अनुनासिक्னு சொல்லி அதாவது மூக்கொலி அப்படி சொல்கிறோம். ஹாங்னு சொல்லி நம்ம மூக்கில் தான் சவுண்டு வருது. அந்த மாதிரியான உதாரணம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஆங்குன்னு சொல்லி நம்ம மூக்கொலியல் குறியீடுகளுக்கு இந்த உதாரணம் கொடுக்குறாங்க. ஹல் யா ஹலந்த் சிஹ்ன व्यंजन में कहाँ लगाया जाता है? उदाहरण दीजिए. हल या हलंत चिह्न व्यंजन के नीचे लगाया जाता है. जगत, विद्वान, चिट्टी आदि इसके कुछ उदाहरण हैं. அதாவது அல்யா ஹலந்த் அப்படின்னா ஒளியினுடைய குறியீடு மெய்யெழுத்துக்களில் எங்கே சேர்க்கப்படுது, அதுக்கு உதாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மெய்யெழுத்துக்கள் இடையில் வரும்போது பாதியை ஆஃபாக கட் பண்ணி நம்ம செமி கான்சனன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கும் முடியாத பட்சத்தில் நம்ம கீழே ஒரு டேஷ் மாதிரி கொடுக்குறோம். இப்போ இந்த எண்டில் வருது, இதையும் கட் பண்ணலாம், இருந்தாலும் ஃபுல்லாக வரும்போது கீழே டேஷ் போட்டுவிட்டா அது இட்டாக குறிச்சிடும். சிட்டி, இதுக்கு கீழேயும் இட்டு போட்டு டீயை சேர்த்து போடலாம், ஆட் பண்ண டபுளாக. ஆனால் கீழே புள்ளி வச்சா அது இட்டாக மாறுது. இது லாஸ்ட்டில் வருது, இதை இத்துன்னு போட முடியாது, அதனால் தாவை போட்டு கீழே கோடு போட்டிருக்காங்க. किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है? तद्भव तथा देशी शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. அதாவது எந்த சொற்களில் விசர்க்குன்றது பயன்படுத்தப்படுறதில்ல, வடமொழி மற்றும் உள்நாட்டு சொற்களில் விசர்க்கு பயன்படுத்தப்படுறதில்ல. அதாவது அக அகன்னு வர்றது பயன்படுத்துறதில்ல. அடுத்து हिंदी अंकों का देवनागरी रूप लिखिए. हिंदी எண்களில் தேவநாகரி வடிவத்தை எழுதுங்க. ஹிந்தியில் நம்பர்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 0 தான் கொடுத்துருக்காங்க. இது ஹிந்தி எழுத்துக்களவே எழுதுறது. அடுத்து தேவநாகரி அங்கோங்கா அந்தராஷ்டிரிய ரூப் லிக்கியே. தேவநாகரி எண்களின் சர்வதேச வடிவம், இன்டர்நேஷ்னல் ரூப் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 0.
இது எழுதினாலே உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க் பாப்பா. ஓகே, தன்யவாத்.